பிரதான தெய்வத்துக்கு பேர் பெரிய நாயகின்னு சொல்லிக்கிறாங்க. இன்னொன்று பிரதான தெய்வத்தை வேறு வழியில் சொல்லி. ஆனால் கல்வெட்டு பிரகாரம் இந்த கோயிலுடைய பெயர் வந்து ஐயாவோட பிரதான தெய்வத்தோட பேர் திருச்சிற்றம்பலமுடைய மகாதேவர். தமிழ் பேர். ஈஸ்வரரோ வேறு மாதிரி சிவா அப்படின்னா அது வடமொழிச்சொல். பார்வதி அதெல்லாம் வடமொழிச்சொல், யாருக்கு தெரியாது. சிவகாமி அம்பாள் நம்மளுடைய இருக்கட்டும், வடமொழிச்சொல்லி இருக்கட்டும். மொத்தத்தில் ஐயாவோட பேர், கோயிலோட பேரையும் சொல்லியாச்சு. முதல்ல அந்த கோயிலோட தொன்மை வந்து 1370 சொல்லுங்க சார், 1374 வருடம் தொன்மையான கோயில். இந்த கோயிலுடைய கருவறைக்கு பின்னாடி ஒரு சிலையை பார்த்தீங்க, தெய்வ விக்கிரத்தை பார்த்தீங்க, என்னது? நல்ல சத்தப்பட்டு சொல்லுங்க சார். அந்த லிங்கோத்பவர் கோயிலில் சோழர்கள் காலத்தில் இருந்தாவே, யார் காலம் வயது எப்படின்னா விஜயாலய சோழர்னா நிறைய பேர் இருந்தாங்க. சோழர் பேரரசு அடிக்கோலிட்டவன் விஜயாலய சோழ தேவர்னு ஒரு அரசன். அவனுடைய மகன் முதலாம் ஆதித்ய தேவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். கருவறை மட்டும் ஊன்றி சொல்லலாம், கருவறை மட்டும். ஆனால் அதுக்கு பிறகு எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ணியிருப்பாங்க, பல பேர் பண்ணியிருக்கா. ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு இருக்குது, அவருடைய மகனுடைய கல்வெட்டு இருக்குது. விஜயநகர பேரரசில் வெங்கடபதி நாயக்கர்னு சொல்லி அவருடைய கல்வெட்டில் இருக்குது. அதுக்கு அடுத்ததுக்கு சொல்லுங்கள். இந்த சிலை காணா போயிடுச்சுக்கிற தகவலுக்காக வந்தோம், கூட்டு பிரார்த்தனைக்கு கூப்பிட்டு வந்திருந்தோம். அந்த தெய்வ விக்கிரம் வந்து அவரோட பேர் சிவகாம சுந்தரி. அவள் வெளிநாட்டில் இன்றைக்கி இருக்கிறான். வெளிநாட்டில் ஒரு தனியார் மியூசியத்தில், அருங்காட்சியகத்தில் காட்சி பொருளாக இருந்துட்டு ரொம்ப காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவங்களுக்கு அது ஏலத்துக்கு வரப்போகுது, அதை திருப்பி மீட்டு கொண்டு வரணும். அந்த தகவல் சொன்னாங்க. அது சம்மந்தமாக நான் இங்கே வந்திருக்கிறேன். இது சம்மந்தமாக நாங்கள் எல்லாம் ஊர்க்காரங்க உள்ள கோயில் வச்சு பண்ணோம். அரசியலை பற்றி பேசணுமா? எல்லளவு கூட கோயில் சம்மந்தப்பட்டது மட்டும், வரலாறு மட்டும் தான் பேசணும். இதில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை திருச்சிற்றம்பலம் கிராமத்தில் நடந்து முடிந்த சிவகாமி அம்மன் பஞ்சலோக தெய்வ திருமேனி திருட்டு குற்றத்தை 20 ஆண்டுகளுக்கு மேலாக, அப்படின்னு எவ்வளோ வருஷமாக இருக்கலாம், மேலாக நீதிமன்றத்துக்கு தெரியாமல் அறநிலைத்துறை மறைச்சிருச்சு. நீதிமன்றத்துக்கு தெரியாம இந்த அதிகாரி அந்த அதிகாரின்னு சொல்லி ஆளுகளை பயமுட்டாங்க. யாரோ மறைச்சிட்டாங்க. மறைச்சி இதன் விளைவாக என்ன காரணம் மறைச்சிச்சுன்னா, காவல் நிலையத்துக்கு போய் சொல்லணும். கைது செய்யக்கூடிய குற்றமாக நடந்துச்சுன்னா உடனடியாக காவல் நிலையம் செய்வது அவங்களுடைய கடமை. அந்த அதிகாரி இல்லாட்டி தண்டிக்கப்பட வேண்டிய அதிகாரி. ஒரு அதிகாரியும் தண்டிக்கப்படலை. தண்டிங்க அப்படின்னு குரல் கொடுத்தா என்ன, நாய் மாதிரி கடிச்சா பரவாயில்ல, நரி மாதிரி குதறீங்க. நரி இல்லை, நாய் இல்லை, சிங்கம் மாதிரி குதறினாலும் என்னுடைய வேலையிலேருந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சாகர வரைக்கும் இதில் தான் ஈடுபடும். இதுக்கு அடுத்தது நியூயார்க் மாகாணத்தில் இது இருக்கிறதாக தகவல். இது கிட்டத்தட்ட 100 விழுக்காடு உண்மையான தகவல். ஏலத்துக்கு வரப்போகுது, அதை தடுக்கணும். தடுத்து அதை இதே கிராமத்துக்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி உற்சவ திருவிழாக்காக தான் அந்த தெய்வ திருமேனிகள்லாம் உருவாக்கப்பட்டது. மூலவர் வெளியே வர முடியாது. இவைகள்லாம் உற்சவ திருமேனிகள் வெளியே கொண்டு வரும். அதுக்காக உருவாக்கப்பட்ட தெய்வ திருமேனிகளை திருவிழாவை ஆரம்பிக்கணும். அதுக்கடுத்தது 3 முறை இந்த கோயிலில் திருட்டு நடந்திருக்கு. 1974 நடராஜரும்பாக, அது வடமொழி சொல்லு. தமிழில் சொல்லப்போனால் ஆடவல்லார். சொல்லுங்க, ஆடவல்லார் தெய்வம் களவாடப்பட்டு திருப்பி எடுத்து உள்ள வந்துருச்சு. அது வேற. இது போக 3 முறை இந்த இதுவும் இருக்குது. 20 ஆண்டுகளுக்கு மேலே கோயிலில் சிவகாமி ஒன்று பஞ்சலோக தெய்வ திருமேனி மும்பை வழியாக தான் வெளிநாட்டுக்கு போகிறதாக சொல்கிறாங்க. திருச்சிற்றம்பலம் கோயிலோட வரலாறு 1374 வருடத்துக்கு முன்னாடி. கோயிலில் வந்து ரொம்ப முக்கியமான இது கல்வெட்டுகள்லாம் எல்லாம் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் யாரோட கல்வெட்டுகள் சொல்லியிருக்கோம். எல்லாம் சோழர்கள் கால கல்வெட்டு இருக்குது, பாண்டியர்களுடைய கல்வெட்டு இருக்குது, வரகுண பாண்டிய தேவருடைய கல்வெட்டு இருக்குது. ப்ளஸ் அதுக்கடுத்தது நம்ம விஜயநகர பேரரசருடைய கல்வெட்டும் இதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இந்த தெய்வத்தில் ஐயாவோட பேர் வந்து திருச்சிற்றம்பலமுடைய மகாதேவர். இறைவின் பெயர் பெரிய நாயகின்னு சொல்கிறாங்க. பெரிய நாயகிக்கு வேண்டிய ஆதாரம் நான் சொல்ல மாட்டேன், என்கிட்ட இல்லை. ஆனால் இதுக்கு ஆதாரம் கல்வெட்டில் சத்தியமாக இருக்குது. நியூயார்க்கில் உள்ள எங்களது இவங்களை சொல்கிற 10 கோடிக்கு மேலே மதிப்புள்ள இந்த சிவகாமி அம்மன் திருமேனி இன்னும் ஒரு சில மாதங்களில் ஏலத்துக்கு வருவதால் எங்களுடைய மனசை பண்ணதை இவங்க ஊர்க்காரங்க உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. அதை திருப்பி கொண்டு வாங்கலை. எங்களது உயிரினும் மேலான இந்த தெய்வ திருமேனி இதே கோயிலுக்கு மீண்டு வரணும் என்ற உயரிய எங்களது வேண்டுகோளை திருச்செம்பலுடைய மகாதேவர் இன்று எங்களதுக்கு கூட்டு பிரார்த்தனை வைக்கின்றோம். அவர் முன்னாடி வச்சிருக்காங்க. நாங்களாம் உள்ளே இருந்தேன், அதெல்லாம் வச்சுங்க திருப்பி வரணும்னு சொல்லி வச்சுருக்கோம். ஐயா பொன்மாணிக்கவேல் அவர்களை இந்த பிரார்த்தனை கலந்து கொள்வது கூப்பிட்டுருந்தோம். அவர் வந்து கலந்துக்கிட்டார். நான் தான் அவன். அதுக்கு அடுத்தது இன்றிலிருந்து 90 நாட்கள் வரைக்கும் கால அவகாசம் கொடுக்குறோம். யாருக்கு? இதே கோயிலில் வரி போடுறாங்க. வரப்படக்கூடிய அந்த அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். பயந்துக்கிட வேண்டாம். அவர் என்னமோ அவர் தான் தொலைச்சாரு, திருட விட்டார்லாம் கிடையாது. அவர் தகவலை சொல்லு. எப்போ திருட்டு போச்சு நம்ம எப்போ சொல்கிறோம்? 20 வருடங்களால ஒரு எல்லாம் கூட அவங்க பயப்பட வேண்டாம். திருப்பி சொல்லுங்க. பாவம் பயந்துட்டு ஓடி போயிடுவாங்க. அதெல்லாம் போடும். ஸோ அவர் வந்து ரிப்போர்ட்டை கொடுக்கணும். ரிப்போர்ட்னா கம்ப்ளைண்ட் அங்கே கொடுக்கணும். அந்த காவல் நிலையம் கேஸை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆனால் அந்த காவல் நிலையம் 20 வருஷத்துக்கு மேலே அதனால் நான் ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணுவேன்னு சொல்லுவார் அந்த இன்ஸ்பெக்டர். ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணுறதா இருந்தால் பழைய சட்டம்லாம் இன்றைக்கி அப்ளை ஆகாது. அவர் வேணால் கூடிய விரைவில் அதை முடித்து எஃப்ஐஆரை போட்டு சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்துக்கு தெரிவித்த பிறகு தான் நடவடிக்கை எடுக்க முடியும். இதுதான் முதல் நடவடிக்கை நம்ம எடுக்க வேண்டியது.
இதை 91வது நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 91ஆம் நாள் நான் வருவேன், ஒன்று நானே கொடுப்பேன், இல்லாட்டி ஊரில் இருக்க விட முக்கியமாக வயதான பெண்கள் மூலமாக இதை கொடுக்க வைப்பேன். என்ன காரணம்னா அவங்கள தொந்தரவு பண்ண முடியாது காவல் நிலையம். நீ வா போலீஸ் ஸ்டேஷன் அப்படி வந்தாங்கன்னா அவங்கள தூக்கி உள்ளே வச்சுருவோம். யார் தொந்தரவு பண்ணுறாங்க பெரிய மனுஷியை காவல் நிலையத்துக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டு அந்த ஃபோன் ரெக்கார்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா அவங்கள தூக்கி உள்ளே வைப்போம், இல்லாட்டி ஃபைனபிள் ஆஃபென்ஸில் போட்டு அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம். அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு எடுத்துக்குவேன். சரிதானா? ரைட். அப்புறம் வேறு கேள்வி கேளுங்க சார். கோயில் கும்பாபிஷேகம் ரொம்ப நாள் நடக்கிறேன் சார், அதுக்கு நான் இங்கே வரல சார். இந்த ஊர்க்காரன்னு கிடையாது. கோயில் கும்பாபிஷேகத்தை ஊர்க்காரங்கள்ட்ட ஊரில் அவங்க இந்த கோயிலுக்கு வரியெல்லாம் கட்டுறாங்க, அவங்கள்ட்ட தான் கேட்கணும். இந்த ஊர் சொந்தக்காரங்க இருக்கா, பலதரப்பட்ட மக்களுக்கா கூடி எடுக்க வேண்டிய தீர்ப்பு. ஆனால் எடுக்கலை, அவங்க போராடுறாங்க, நீங்கள் வந்து கலந்துக்கிட்டுன்னா சப்போர்ட்டாக நான் வருவேன். சிலை இல்லை சார், கோச்சிக்கிறாங்க. நல்லவர் இல்லை, பரவாயில்ல, அவர் பிரச்சனைக்காரங்க, அவருக்கு தெரியாது. கேளுங்க சார், பரவாயில்ல சார், சொல்லுங்க சார். சாரி சார், எல்லாமே சோழர்கள் காலத்து சிலை, நீங்கள் யார்ட்டையும் கேட்காதீங்க. ஐம்பொன் தான் எல்லாமே. ஐம்பொன் என்ன சொல்லுவாங்க, ஐம்பொன்னுங்கிற வார்த்தை சரியான வார்த்தை இல்லை, அதுக்கு பேர் செப்பு திருமணிம்பாங்க. என்ன காரணம்னா 83 விழுக்காடு செப்பு இருக்கும், 83 1% தான் கோல்டு இருக்கும், 1 இல்லை 2% வெள்ளி இருக்கும், காரி ஈயம் இருக்கும், வெள்ளி ஈயம் இருக்கும், அப்புறம் பித்தளை. தட்ஸ் ஆல். இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க. அந்த ஒரு சிலை மட்டும்தான் இங்கிருந்து காணாமல். அது அருமையான கேள்வி. அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல சார். என்ன காரணம், திருடும் போது நானும் சேர்ந்து திருடலை. இல்லை அதையும் போடுவான், இப்போ அதையும் போட்டு 2 பேர் வீட்டுக்கு வருவான், சிலை இருக்காது சார். கேவலம். உயர்ந்த மனிதன், உயர்ந்த எண்ணத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய முகத்தை நீங்கள் பார்க்கலாம், இரவு பகலாக வேலை பார்க்குறேன். பழைய ஜெராக்ஸ் பேப்பர் காப்பி வீட்டில் ஜெராக்ஸ் பேப்பர் கத்திய கோயில் சம்மந்தப்பட்டது வச்சு அதை எடுத்து முதல்ல அந்த வழக்கு பதியப்பட்டவரை பற்றி சொல்லிடுறேன். எப்பேற்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 முறை சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர். அதுவும் ஒரு தடவை எப்படி சஸ்பெண்டுன்னு பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றமே 24 மணி நேரத்தில் அவரை சஸ்பெண்ட் செய்யணும். அதே மாதிரி மண்ணெண்ணெய் வியாபாரி ஒருத்தர்கிட்ட மாதம் 15,000 ரூபான்னு கொடுக்க சொல்லி சம்சுதீன்கிறவர்கிட்டேருந்து வாங்கி அதுலேயும் இது குற்றத்துக்கு ஆளானவர். இது மட்டும் இல்லாமல் 3 தடவை ஜெயிலுக்கு போன ஒரு மாமனிதர். அவர் கொடுத்த அந்த ஒரு வழக்கை பேஸ் பண்ணி எவ்வளோ ஒரு முகாந்தரமே இல்லாத வழக்குன்னு சொல்லலாங்கய்யா. அதை தான் இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட்லேயும் சொல்லியிருக்கிறாங்க. போட்டு எந்த அளவுக்கு துரிதப்படுத்தியிருக்காங்கங்கிறது, அதாவது இப்போ நம்ம கேட்குறது, ஊர் மக்கள் ஐயாலாம் கேட்குறது வேற ஒன்றும் இல்லைங்க. எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு விட்டு சென்ற பொக்கிஷத்தை பாதுகாத்து கொடுங்கன்னு கேட்கறதுல என்னங்க தப்பு இருக்கு? இது அடிப்படை உரிமை இல்லையா? நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், எங்க அம்பால எல்லாரும் ஒரு தடவை சொல்லுங்க, எங்க அம்பால தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறோம், மீட்டு கொடுங்க. சிவாய நம. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.